சவுகார்பேட் பக்கம் அவங்க வீட்டுல காலையில பூஜை செய்வது, காலையில விளக்கு ஏற்றுவது ஆண்கள் தான். அவங்க கிட்ட தான் பாத்தீங்கன்னா பணம் புழங்கிக்கிட்டே இருக்கு. இது ஒரு பெரிய ரகசியம் நான் சொல்லிடுறேன். ஆண்கள் எந்த குடும்பத்திலே விளக்கு ஏற்றுகிறார்களோ அந்த குடும்பம் தான் சகல செல்வங்களும் கிடைத்து வாழும். இதற்கு உதாரணமாக சொல்றேன். வடநாட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, நான் பிறப்பால் வடநாட்டு பெண், அதனால ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க, கேட்குறாங்க நிறைய பேர். ஏற்றலாம். இந்த வடநாட்டவர்கள் எடுத்துக்கோங்க, சவுகார்பேட் பக்கம் நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு ஆணும் காலையில எழுந்து விளக்கேற்றும் கடமை அவருடைய கடமை. இது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நிமிநந்தி அடிகள் விளக்கேற்றிருக்காரு தெரியுமா? ஆண்கள் விளக்கேற்றலாமா கூடாதா அப்படின்ற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. அவர் நம்ம உதாரணமாக சொல்லலாம். சிவன் கோயில்ல அவர் ஏற்றிருக்காரு. நீங்க சவுகார்பேட் பக்கம் அவங்க கிட்ட வேணா கேட்டு பாருங்க, பேசி பாருங்க. அவங்க வீட்டுல காலையில பூஜை செய்வது, காலையில விளக்கு ஏற்றுவது ஆண்கள் தான். அவங்க கிட்ட தான் பாத்தீங்கன்னா பணம் புழங்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா யார் ஒருவர், எந்த ஒரு ஆண்மகன் காலையில எழுந்து நல்லா கடவுளை வணங்கி விளக்கு ஏற்றுகிறார்களோ அன்னைக்கு காலிலிருந்தே அவர் தப்பு செய்யக்கூடாது என்கின்ற உணர்வு வரும். அந்த தெய்வ சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே நல்வழிப்படுத்தும். அப்போ என்ன பண்ணுது, நம்ம கவனம் எதுலேயும் சிதறாமல் அவங்க பணம் பண்ணுறதுலேயே குறியா இருக்காங்க. பார்த்தீங்களா, பணம் எவ்வளோ தங்குது அவங்க கிட்ட. அவங்க பிஸ்னஸில் கவனம் செலுத்துறாங்க, நிறைய பணம் இருக்கு. பெண்கள் எல்லாம் மாலை வேலையில செய்வாங்க. இது நீங்கள் விசாரிச்சு பாருங்க. இது பெரிய ரகசியம். அதே மாதிரிதான் எங்க வீட்டுல அதுவும் பார்த்து வளர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்றேன். ஆன்மீகத்தை சிறு பிள்ளையிலிருந்தே நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, சிறு பிள்ளையிலிருந்தே கோயிலுக்கெல்லாம் நம்ம கூட்டுவிட்டு போனோம்னா, ஒழுக்கம் என்பது அவர்களை அறியாமலேயே அவர்களுக்குள்ளே போயிடும். எது செய்தாலும் கொஞ்சம் பயப்படுவாங்க. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் பக்திக்கு மட்டும்தான் பயபக்தி அப்படிம்பாங்க. வேற எதுக்காவது பயம்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. பக்திக்கு மட்டுமே பயபக்தி அப்படின்னு. இந்த ஐயப்பன் மாலை போட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய குடிகாரர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அயோக்கியர்களாக இருந்தா கூட அவங்க பயந்து அடக்கி, தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி அந்த விரத நாட்கள்ல எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஒழுக்கம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயபக்தியில வருது. ஐயப்பன் இடத்திலே இருக்கக்கூடிய பக்தியில வருது. இந்த காணொலியை பார்க்குறவங்க ஆகட்டும், இங்கே உட்காந்து கேட்குறவங்களாகட்டும், சிறு பிள்ளையிலிருந்தே கோயிலுக்கு கூட்டு போங்க குழந்தைங்கள, ஆணாக இருந்தாலும் பெண்களாக. இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மட்டும்தான் ஒழுக்கம் தேவை அப்படின்ற மாதிரி காலப்போக்கு போய்கிட்டு இருக்கு. கிடையாது. ஆன்மீகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உணரணும். உணர்ந்தால் மட்டுமே ஆன்மீகத்தை தெளிவாக நம்ம பேசவும் முடியும். அந்த ஆன்மீகத்துல ஈடுபாடு நம்ம கவனத்தை முழுக்க செலுத்த முடியும். பிஹைண்ட் வுட்ஸ் ஆன்மீக சங்கமம் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டானி ஷெல்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் இன் கிரியேட்டிங் எ ஃபியூச்சரிஸ்டிக் டெக் பார்க் வித் பேஷன். டானி ஷெல்டர்ஸ், கோயம்புத்தூர். அண்ட் நட்சத்திரா பூஜா ஆயில், விளக்கேற்றும் எண்ணெய்னாலே நட்சத்திரா தான். பவர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம் வெஜ்ரஸ்டர்.